அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால் நாம் ஒவ்வொரு நாளும் உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வலி சம்பந்தமாக கைகால் வலி, மூட்டு வலி என்று ஒவ்வொரு வலிக்கும் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவதற்குண்டான நிவாரணத்தை நாம் சொல்லிக்கொண்டே வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவினுடைய அளப்பெரும் கிருபையால் நமக்கு நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் தொடர்ந்து அதை பார்த்து கொண்டு ஓதி வருகிறீர்கள் என்று கமாண்டிலே சொல்லுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஷிஃபாவை தரக்கூடியவன் அல்லாஹ் தான். நாம் முழுமையாக ஓதி வருகிற பொழுது அல்லாஹு தாலா அதற்கு நமக்கு முழுமையான ஒரு ஷிஃபாவை, உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹு தாலா தருகின்றான். சமீபத்திலே ஒரு கமாண்டிலே கேட்டிருந்தீங்க, இடுப்பு வலியா இருக்கு, இடுப்பு வலிக்கு ஏதாச்சும் துவா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். தினமும் காலையில் ஃபஜ்ர் தொழுத பிறகு யாசின் ஓதுவோம்ல, சூரா யாசின் ஓதி முடிச்ச பிறகு சூரத்துல் காஷியா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, அந்த சூறாவை முழுவதுமாக 41 தடவை அல்லது 101 தடவை ஓதி தண்ணீரிலே ஊதி அதை குடிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த சூறாவை ஓதி 41 தடவை முழுமையாக ஓதிவிட்டு, அதாவது 101 தடவை ஓதிவிட்டு கையிலே இஷ்பி ஷிஃப் அது அப்படி என்று ஓதி அந்த இடுப்பு வலி இருக்கிற இடத்திலே தடவி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தருவான். இதற்கு முன்பின் செலவாத்து 3 தடவை ஓதுவது அவசியம். நம்ம எந்த அமல் சொல்லி கொடுத்தாலுமே அந்த அமல்கள்ல முன்பின் செலவாத்து ஓதுறது அவசியம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி செய்து கொண்டு வாருங்கள். அல்லாஹு தஆலா இடுப்பு சம்பந்தப்பட்ட வழிகளுக்கு அல்லாஹு தஆலா ஷிஃபாவை வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா மேலும் குர்ஆனை கொண்டே உடல் ஆரோக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மற்ற வேற எது சம்பந்தப்பட்ட துஆக்கள் வேண்டும் என்றாலும் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அது தேவையான பதிவுகளை நாம் பதிவிடுவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.